இன்ஸ்டாவில் ரீல்ஸ், கோவிலில் கல்யாணம். கேமரா முன்பு கலக்கலாக போஸ் கொடுக்கும் இந்த ஜோடியை பார்த்து மனிதர் உணர்ந்து கொள்ள முடியாத புனிதமான காதலர்கள் என்று நினைத்துவிட வேண்டாம். இது ஒரு கள்ளக்காதல் ஜோடி. கட்டிய கணவனையும் 8 வயது மகனையும் அம்போவென விட்டுவிட்டு கள்ளக்காதலனுக்கு கழுத்தை நீட்டியிருக்கிறார் இந்த ரீல்ஸ் ராணி. பாசமான பொண்டாட்டியை பிரிந்து வெளியூரில் ராப்பகலாக உழைத்து கொட்டிய கணவனுக்கு பச்சை துரோகம் செய்திருக்கிறார். கர்நாடக மாநிலம் நெலமங்கலா அடுத்த ஜக்கச்சந்திரா பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். 35 வயதான இவருக்கு கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்னர் நேத்ராவதி என்ற பெண்ணுடன் திருமணம் முடிந்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் உள்ளார். ரமேஷ் ஒரு லாரி டிரைவர். இதனால் வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாசத்திற்கு ஒரு முறையோ தான் வீட்டிற்கு வருவார். மற்ற நேரமெல்லாம் சவாரிக்கு வெளியூருக்கு சென்று விடுவார். 30 வயதான நேத்ரா மட்டும் மகனோடு வீட்டில் தனிமையில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் வேலைக்கு சென்றுவிட்டு ரமேஷ் வீடு திரும்பிய போது அங்கு நேத்ராவதி இல்லை. செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருக்கிறது. நேத்ரா எங்கு சென்றார், என்ன ஆனது என எந்த தகவலும் இல்லை. 8 வயது மகனும் வீட்டில் இல்லை. அப்போதுதான் தற்செயலாக இன்ஸ்டாகிராமுக்குள் நுழைந்த கணவனுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. அதில் நேத்ரா மாலையும் கழுத்துமாக வேறு ஒரு வாலிபருடன் நின்றிருக்கும் போட்டோவையும் கோவிலில் வைத்து தாலி கட்டிக்கொள்ளும் வீடியோவையும் கண்டு மிரண்டு போயிருக்கிறார். மேலும் மனைவியின் இன்ஸ்டா ஐடியும் சந்தோஷ் நேத்ரா என பெயர் மாற்றப்பட்டிருந்தது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் ரமேஷ். புகாரின் பேரில் நேத்ராவை விசாரிக்க போலீசார் அழைத்திருக்கிறார்கள். அதன்படி புது கணவனின் கையை பிடித்துக்கொண்டு வழக்கறிஞரோடு காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கிறார் நேத்ரா. அங்கே விசாரித்த போதுதான் ஒரு வார இன்ஸ்டா பழக்கம், சாட்டிங், டேட்டிங், காதல், கல்யாணம், ஹனிமூன் வரை அசுர வேகத்தில் டெவலப் ஆகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆம், நேத்ராவுக்கும் ரமேஷுக்கும் தாய் தந்தை யாரும் இல்லை. இருவரும் உறவினர்களின் பராமரிப்பில் தான் வளர்ந்திருக்கிறார்கள். இதனால் திருமணத்திற்கு பின் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ரமேஷ் லாரி டிரைவர் என்பதால் தினமும் நேத்ராவுடன் இருப்பது கடினமாகி உள்ளது. அது நேத்ராவுக்கு பிடிக்கவில்லை. மேலும் வேலை முடிந்து வீடு திரும்பும் போதெல்லாம் உடல் களைப்பை போக்க மது அருந்திவிட்டு வந்திருக்கிறார் ரமேஷ். இந்த குடிப்பழக்கம் நேத்ராவுக்கு மேலும் எரிச்சலூட்டி இருக்கிறது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்ட விரிசல் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடாக மாறி உள்ளது. கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் மது குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்ததால் தகராறு நடந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கணவன் மீது புகார் கொடுத்து ரமேஷை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கிறார் நேத்ரா. அது மட்டுமின்றி கணவன் வேலைக்கு சென்ற நேரத்தில் நேத்ரா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் செய்து போடுவது வழக்கம். சினிமா பாடல்களுக்கு வாய் அசைப்பதில் தொடங்கி மஜா பாடல்களுக்கு குத்தாட்டம் போடுவது வரை விதவிதமான வீடியோக்களை அப்லோட் செய்திருக்கிறார். அவை அனைத்திற்கும் லைக், கமெண்ட்டுகள் எகிரி இருக்கிறது. அப்படி நேத்ராவின் ரீல்ஸ் பார்த்து வந்த ஒரு ரசிகர் தான் சந்தோஷ். ஒரு வாரத்திற்கு முன்புதான் இன்ஸ்டாவில் ரிக்வெஸ்ட் கொடுத்து இருவரும் பரிச்சயமாகி இருக்கிறார்கள். ஆனால் அதற்குள் சாட்டிங்கில் காதல் செய்து வீடியோ காலில் டேட்டிங் முடித்து காதலின் கரை கண்டுள்ளனர். ஒரு வாரமே அதிகம் என்பது போல் வீட்டை விட்டு வெளியேறிய நேத்ரா சந்தோஷை கோவிலில் வைத்து 2வதாக திருமணம் முடித்திருக்கிறார். மேலும் தனது பெயரை நேத்ரா சந்தோஷ் என மாற்றிக்கொண்டு இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டு கள்ளக்காதல் கல்யாணத்தை ஊரறிய செய்திருக்கிறார். போலீசாரிடம் இந்த தகவல்களை கூறிய நேத்ரா இனி சந்தோஷுடன் தான் வாழப்போவதாகவும் ஹனிமூனுக்கு நேரமாகிவிட்டது எனவும் கூறிவிட்டு அங்கிருந்து நடையை கட்டியிருக்கிறார். இது குறித்து பேசிய ரமேஷ் தனது 8 வயது மகனை நேத்ரா எங்கே வைத்துள்ளார் என்று தெரியவில்லை. எனக்கு இனி மனைவி வேண்டாம், என் மகன் மட்டும் போதும் என கவலையோடு கூறியிருக்கிறார். மேலும் ரமேஷுக்கு சொந்தமான 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டதாகவும் வீட்டிலிருந்த பணம் நகைகளை வைத்து நேத்ரா
கள்ளக்காதலனுடன் திருமணம் செய்து ஜாலியாக வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதோடு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பே நேத்ராவுக்கு வேறு சிலருடன் தகாத உறவு இருந்ததாகவும் அதனை தட்டி கேட்டதால் ரமேஷுடன் விரிசல் வந்ததாகவும் உறவினர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. ஒரு வார பழக்கத்தில் இன்ஸ்டா காதலனை நம்பி கட்டிய கணவனையும் 8 வயது மகனையும் பரிதவிக்க விட்டு சென்ற நேத்ராவின் செயல் பலரையும் பதற வைத்திருக்கிறது.